வணக்கம் நண்பர்களே, ஆலினால் மதி யூடியூப் சேனல் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. என்ஆர்எஸ்சி ஐஎஸ்ஆர்ஓவில் என்ஆர்எஸ்சி நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர் ஹைதராபாத்து. இந்த எக்ஸாம் வந்து 2017 கொஸ்டினோட கீ ஆன்சர். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர்லாம் பார்த்துக்குங்க. அஃபீஷியல் கீ ஆன்சர் வந்ததை நான் உங்களுக்கு யூடியூப் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நிறையா யூடியூப் சேனலில் வந்து கீ ஆன்சர் விடலை. எலக்ட்ரிஷியன் கொஸ்டினை நிறைய விடலை, இப்போ தான் விடுறோம். தமிழில் யாரும் இது மாதிரி யூடியூப் சேனல் இல்லை. அதனால் நம்ம இஸ்ரோ கொஸ்டின் சில காலங்களாக நம்ம பார்க்கலாம். இப்போ டேட்டை பார்த்துக்குங்க. நவம்பர் 19 2017. அதே மாதிரி இங்கேயும் பார்த்துங்க 19/11/2017 சொல்லி போட்டிருக்காங்க. சண்டே எக்ஸாம் நடந்தது. TP2, அதாவது டெக்னீஷியன் பி, போஸ்ட் கோடு TP2, டெக்னீஷியன் பி 2, அதுதான் மீனிங்கு. அதே தான், சேம் அஃபீஷியல் கீ ஆன்சர் இது. ஓகேங்களா? இது புக்லெட் பி, இது புக்லெட்டும் பியோட கீ ஆன்சர் பார்ப்போம். நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர் ஆஃப் 5 and 10 and 15 பேரட் கெப்பாசிட்டரை பேரலில் கனெக்ட் பண்ணால் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா CT ஈக்குவல் டு C1 + C2 + C3, இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிக்கணும். இப்போ 5 + 10 + 15 எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்க வர ஆன்சர் தான் 30 ஃபேரட். இதுதான் ஆன்சரு. ஓகேங்களா? இப்போ கீ ஆன்சர் பார்ப்போமா? 1க்கு D. ஓகேங்களா? 1க்கு D. வாட் இஸ் XLPE? XLPEன்னா கிராஸ் லிங்க்டு பாலியத்தின். ரெண்டாவது கொஸ்டினுக்கு B ஆன்சர். ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டினுக்கு B ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின். வாட் இஸ் த MCCP? MCCPயோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. மாடுலட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர். ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஆன்சர். தேர்டுக்கு C ஆன்சர். ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் ஃபார் செல், அதாவது ஸ்லாஷ் போட்டு செல். ஒரு செல்லில் எவ்வளோ வோல்டேஜ், ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. லெட் ஆசிட் பேட்டரியில் ஸ்டாண்டர்ட் ஒரு செல்லோட வோல்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு C ஆன்சர். அதாவது ஒரு செல்லில் 2 வோல்ட்டு தான் இருக்கும். இப்போ 2 வோல்ட்டு தான் இருக்கும். 6 செல்லில் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 6 2 12 வோல்ட்டு, 12 வோல்ட்டு இருக்கும் டோட்டலாக. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது ஒரு செல், இண்டிவிஜுவல் செல்லோட கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் C. 4வது கொஸ்டினுக்கு C ஆன்சர். ஓகேங்களா? வாட் இஸ் SPV செல்? அதாவது சோலார் ஃபோட்டோ வோல்டிக் செல், அதுதான் ஆன்சரு. 5க்கு D ஆன்சர். சோலார் ஃபோட்டோ வோல்டிக் செல், அதுதான் ஆன்சரு. நோட் பண்ணிக்கிங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் கரண்ட் வித்தவுட் பிரேக்கிங் த சர்க்யூட். கரண்ட் அளக்கிறதுக்கு அந்த சர்க்யூட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த சர்க்யூட்டை பிரேக் பண்ணாமல் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு கிலோமீட்ரு. நீங்கள் சர்க்யூட்டில் போகிற கரண்ட்டை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எதுவும் ஒரு தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் அளக்கணுன்னா கிலோமீட்டர் மூலமாக
மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு 6வது கொஸ்டினுக்கு வந்து சி ஆன்சர். 6க்கு சி ஆன்சர். 7க்கு which component is used to improve the power factor on inductive load. இண்டக்டிவ் லோடில் பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம கெப்பாசிட்டரை ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம கெப்பாசிட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர் இருந்தால் அதுவும் கெப்பாசிட்டரை பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கெப்பாசிட்டர் ரெண்டுமே பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது 2ஐயும் நீங்கள் எழுதணும். சரிங்களா? 7க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சி ஆன்சர், கெப்பாசிட்டர். ரியாக்டிவ் பவர் இஸ் டன் பை. ரியாக்டிவ் பவரை எதால் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேவிஏஆர் தான் சொல்லுவாங்க. 8வது கொஸ்டினுக்கு டி ஆன்சரு. கேடபிள்யூ எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா ரியல் பவர், அப்படி இல்லைன்னா ட்ரூ பவர்னு சொல்லுவாங்க. கேவிஏ எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா அப்பரண்ட் பவரும் சொல்லுவாங்க. அப்பரண்ட் பவர்னால் அந்த ஆல்டர்னேட்டரோட ரேஞ்சு, டிரான்ஸ்ஃபார்மர் ரேஞ்செல்லாம் கேவிஏலாம் சொல்லுவாங்க. கேடபிள்யூனா டிசி மோட்டரோட இதெல்லாம் கேடபிள்யூ சொல்லுவாங்க. இப்போ வாட்ஸ், கிலோ வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் லோடு அதெல்லாம் வாட்ஸில் தான் சொல்லுவாங்க, கிலோ வாட்ஸில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கேடபிள்யூஹெச் எனர்ஜியோட யூனிட்டு கேடபிள்யூஹெச்சில் தான் சொல்லுவாங்க. கிலோ வாட் ஹவர்னு சொல்லுவாங்க, அதில் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ரியாக்டிவ் பவருக்கு வந்து கேவிஏஆர் சொல்லுவாங்க. சரிங்களா? 9வது கொஸ்டின். வாட் இஸ் யூஸ்டு இன் சர்க்யூட் டு ப்ரிவெண்ட் எலக்ட்ரிக்கல் ஷாக்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது, பாதுகாப்பறதுக்கு எதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து எம்சிசிபி எர்த் டெஸ்டர், ஆர்சிசிபி இருக்குது. இது வந்து பாதுகாப்பு சாதனம் வந்து ஆர்சிசிபி, ரெசிஸ்டுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளை வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக்லேருந்து பாதுகாக்கிற ஒரு சாதனம்னு வச்சுங்க. எம்சிபிங்கிறது ஓவர்லோட் ஆகும்போது ட்ரிப் ஆகும். எம்சிசிபிங்கிறது மாடல் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர். இது வந்து 100 ஆம்ஸுக்கு மேலே போயிட்டு 100 ஆம்ஸுக்கு மேலே இருக்கிற இதெல்லாம் சர்க்யூட்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். எர்த் டெஸ்டர் அப்படிங்கிறது வந்து எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணுற ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? இதுக்கு 4க்கும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது 10வது கொஸ்டின். 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு. ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து 1 kWh, 1000 வாட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு யூனிட்டு சொல்லுவாங்க. ஒரு யூனிட்டு எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஒரு யூனிட் வந்து 1 kWh. ஆப்ஷன் டி. 10க்கு என்ன டி ஆன்சர். 56K என்ன வேல்யூன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப் அப்படிங்கிற இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அது மாதிரி தான் ஞாபகம் வச்சு ஒரு சில இதெல்லாம் பண்ணுறேன். இப்போ வந்து 56 கிலோ ஓம் கொடுத்துருக்காங்க. 56 கிலோ ஓம்னா பிளாக்னா 0, பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ப்ளூ. இதுக்கு வந்து 5க்கு வந்து க்ரீன் வருது. 5க்கு வந்து க்ரீனு. அப்புறம் வந்து ப்ளூ. அடுத்தது ப்ளூ வருது 6க்கு. ஆரஞ்சு வருது. கிலோவுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து 1000க்கு வந்து ஆரஞ்சு வருது. ஓகேங்களா? சரி, ஆரஞ்சு வருது. க்ரீன், ப்ளூ, ஆரஞ்சு இது இருந்தால் 56 கிலோ ஓம், 56,000 ஓம் அப்படி கூட கேட்கலாம். ஓகே, இது கலர் கோடிங் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதில் பாருங்கள். இந்த டேபிளேஷன்லாம் உங்களுக்கு தெரியும்.
The forward voltage drop of silicon diode around இப்போ சிலிக்கான் டயோடில் இந்த ஃபார்வேர்டு வோல்டேஜ் பேரியர் பிரேக் டவுன் ஆகிற வோல்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் இல்லாமல் ஒரு எக்ஸாம் கூட இருக்காது. ஐஎஸ்ஆர்ஓ பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். லாஸ்ட் டைம் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அட்டன் பண்ணாங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். சிலிக்கான் இருந்தால் 0.7 வோல்ட்டு, ஜெர்மானியமாக இருந்தால் 0.3 வோல்ட்டு. ஓகேங்களா? இந்த 2 கொஸ்டினும் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கம்பல்சரி இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின். இன் ஏ ஆர்சி சர்க்யூட் இஃப் C equal to 1 microfarad and R equal to 1 kilo ohm, what is the value of time constant? இங்கே வந்து டைம் கான்ஸ்டண்ட்டை கேட்டிருக்காங்க. இப்போ டைம் கான்ஸ்டண்ட்டோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு R இன்ட்டு C, இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ சியோட வேல்யூ வந்து 1 மைக்ரோஃபேரட், ஆரோட வேல்யூ 1 கிலோ ஓம். ஓகேங்களா? இப்போ 0.501 இன்ட்டு 1000 அப்படி மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 0.001 வரும். 1 மில்லி செகண்ட் ஈக்குவல் டு 0.001 மில்லி செகண்ட். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா 13க்கு சி ஆன்சர். 1 மில்லி செகண்ட். 0.001ங்கிறது 1 மில்லி செகண்ட். அடுத்தது 14. The circuit element which resistor change in the current truth by action magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது தடை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இண்டக்டரை வந்து கரண்டை தடை செய்கிறது. ஓகேங்களா? கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜை தடை செய்கிறது. ரெண்டும் வச்சுக்கோங்க. டிசி சர்க்யூட்டில் இண்டக்டர் வந்து கரண்டை தடை செய்கிறது, கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜை தடை செய்கிறது. இது வந்து நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 15வது கொஸ்டின். ஃபார் ஏ 100 ohm resistor withstand in 20 volt across the terminal, what is should be in power rating? பவர் ரேட்டிங் என்னன்னு சொல்லி கேட்டுருங்க. 100 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 20 வோல்ட் வந்து அதுக்கு அக்கராஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் டோட்டல் பவர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா V²/W. ஓகேங்களா? இதுக்கு வந்து V²/W V V²/R.
W ஈக்குவல் டு V²/R அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 100 இதுக்கு இந்த 0க்கு இந்த 0 அடிச்சுக்கலாம், இந்த 0க்கு இந்த 0 அடிச்சுக்கலாம். இப்போ 2 4 இப்போ வந்து 4 வாட்டு தான் இதுக்கு ஆன்சரு. ஓகேங்களா, செக் பண்ணிக்கலாமா கீ ஆன்சரை? இந்த கொஸ்டினுக்கு வந்து 4 வாட்டு. 15வது கொஸ்டினுக்கு என்ன? 15க்கு D 4 வாட்டு. ஓகேங்களா, ஓகே சொன்னா ஆமாண்ணா. அடுத்தது த ஸ்மாலஸ்ட் ரீஜன் இன் ஏ பிஜேடி, பிஜேடியோட சின்ன ரீஜன் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பேஸு தான் மிக சின்னதாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. 16க்கு ஏ ஆப்ஷன், பேஸு தான் ஒரு மிக சிறியதாக இருக்கிற ரீஜன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 17வது கொஸ்டின். இது வந்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 55² மைனஸ் 45². இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரியே இருக்குது உங்களுக்கு. A² மைனஸ் B² அப்படின்னு ஒரு ஃபார்முலா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை கூட நம்ம போடலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி. A² மைனஸ் B² ஈக்குவல் டு A ப்ளஸ் B A மைனஸ் B அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா, இப்போ 55 ப்ளஸ் 45, 55 மைனஸ் 45 அப்படின்னு சொல்லி, இப்போ 55யும் 45யும் ப்ளஸ் பண்ணால் 100, 55யும் மைனஸ் 45யும் பண்ணால் 10. இப்போ 10 × 100 ஈக்குவல் டு 1000. இதுக்கு ஆன்சர் வந்து 1000. ஓகேங்களா, இந்த கால்குலேஷனை இதோட டச் பண்ணுறேன், இதையும் பார்த்துக்குங்க. அடுத்தது 18வது கொஸ்டின். இன் ஏ டிசி மெஷின்ஸ் த எஃபிஷியன்சி இஸ் மேக்ஸிமம் வென் த, அதாவது டிசி மிஷின்ஸில் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட் லாஸ் ஈக்குவல் டு வேரியபிள் லாஸ். இது வந்து டிசி மிஷின்ஸில். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்லேயே ஒரு கொஸ்டின் இருக்குது. எந்த கண்டிஷனில் டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி மேக்ஸிமம் இருக்கும்னு சொல்லி கேட்பாங்க. அதில் வந்து அதுலேயும் அதே மாதிரி தான், அயன் லாஸ் ஈக்குவல் டு காப்பர் லாஸ், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது தான் டிரான்ஸ்ஃபார்மரோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே. இந்த 18வது கொஸ்டினுக்கு வந்து கான்ஸ்டன்ட் லாஸ், அதாவது ஆப்ஷன் பி, கான்ஸ்டன்ட் லாஸ் ஈக்குவல் டு வேரியபிள் லாஸ். அடுத்தது 19வது கொஸ்டின். இன் ஏ எல்சி சீரியஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்சி ரெசோனன்ஸ் சர்க்யூட்டில் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ரெசோனன்ஸ் சர்க்யூட் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டில் மட்டும்தான் யூனிட்டி பவர் ஃபேக்டராக இருக்கும். ரெசோனன்ஸ் சர்க்யூட்டுங்கும்போது எக்ஸ்எல்லும் எக்ஸியும் சமமாக இருக்கும்போது அந்த சர்க்யூட்டை ரெசோனன்ஸ் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்யூட்லேயும் பவர் ஃபேக்டர் 1. ஓகேங்களா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏசி சர்க்யூட்டில், ரெசோனன்ஸ் சர்க்யூட்டில் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. அதனோட ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. அதனோட ஃபார்முலா வந்து 1/2/√LC அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வரும் ரெசோனன்ஸ் சர்க்யூட்டில். இப்போ வந்து ரெசோனன்ஸ் சர்க்யூட்டில் கரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். அது மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்குது. நம்ம அது வந்து ஏசி சர்க்யூட் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் காட்டுறேன். இப்போ வந்து 20வது கொஸ்டின் பார்ப்போம். 20வது கொஸ்டின். இன்சுலேஷன் ஆஃப் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இஸ் 4. ஓகேங்களா, இஃப் இன்சுலேஷன் ரீப்ளேஸ்டு பை another insulation relative permittivity is 2, capacitance of cable will come. அப்படின்னா ஒரு இன்சுலேஷன் இருக்குது, அதனோட பெர்மிட்டிவிட்டிங்கிறது வந்து 4 இருக்குது. ஓகேங்களா, அந்த இன்சுலேஷனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு இன்சுலேஷன் அதில் வந்து வைக்கிறாங்க. அதனோட பெர்மிட்டிவிட்டி
2ன்னு சொல்கிறாங்க. அதனோட கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கேபிள், அந்த கெப்பாசிட்டன்ஸோட கேபிள் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 4 இருக்கிறது 2 குறைஞ்சிருக்கு, அதாவது பாதியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதில் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஆஃப், அதாவது 20க்கு வந்து ஆஃப், பாதியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி 20 கொஸ்டின், நாளைக்கு மீதி இருக்கிற 20 கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த 20 கொஸ்டின், 80 கொஸ்டின் இருக்குது. 80 கொஸ்டின் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். நன்றி நண்பர்களே. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ நாங்கள் போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே.